இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக இந்த மாதத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களோடு பேசுவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரத்திலே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதும் அவருடைய பிள்ளைகளை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். நாம் எல்லாருமே வாழ்க்கையிலே நாம் வெற்றியை விரும்புவோம். யாருமே தோல்வியை விரும்புவதில்லை. நம்முடைய காரியம் எல்லாமே வெற்றியாக இருக்க வேண்டும். நாம் எதை செய்தாலும் அது வெற்றியாக இருக்க வேண்டும். நம்முடைய படிப்பின் காரியமாக இருந்தாலும், வேலையின் காரியமாக இருந்தாலும், குடும்ப காரியமாக, தொழில் காரியமாக இருந்தாலும் சரி, எதை எடுத்தாலும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லிதான் நாம் அனைவரும் விரும்புகிறோம். நம்முடைய ஆண்டவரும் கூட நமக்கு அவர் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் என்று சொல்லி இந்த வசனத்திலே பார்க்கிறோம். ஆனாலும் கூட சில வேளைகளிலே சில சூழ்நிலைகளை நிமித்தமாக நாம் தோல்வியை சந்தித்தது போல நாம் உணர்கிறோம். சில வேளைகளிலே சில தோல்விகள் போல சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சம்பவிக்கிற பொழுது நாம் துவண்டு போகிறோம், நாம் கலங்கி போகிறோம். தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே இப்படிப்பட்டதான காரியங்கள் வரும்பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மிகவும் மனம் தளர்ந்து போகிறார்கள். நான் தோற்று போய்விட்டேனே, நான் தோல்வி அடைந்து விட்டேனே, என் வாழ்க்கையிலே இந்த தோல்வி வந்து விட்டதே என்று சொல்லி அவர்கள் துக்கப்படுகிறதை, வேதனைப்படுகிறதை நாம் காண்கிறோம். ஆனாலும் கூட நம்ம வேதத்தில் பார்க்கிற பொழுது ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு, வேதத்திலே அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் யார் யாருக்கு வெற்றியை கொடுத்தார், எப்படிப்பட்ட வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையெல்லாம் அவர்கள் கடந்து சென்றார்கள் என்று சொல்லி நாம் அநேக மக்களை குறித்து நாம் பார்க்கிறோம். தானியேலை குறித்து பார்க்கிற பொழுது இந்த தானியேல் பாபிலோனுக்கு அடிமையாய் கொண்டு செல்லப்பட்டார். அந்த சூழ்நிலையிலும், அந்த அடிமையான சூழ்நிலையிலும் கூட வாசிக்கிறோம், தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. அவரை குற்றம் கண்டுபிடிப்பதற்காக அங்கே ஒரு சில மக்கள் காத்திருக்கிறார்கள். அந்த தானியேல் அப்படிப்பட்ட ஒரு அடிமையான சூழ்நிலையிலும் கூட அந்த தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. அடுத்ததாக நாம் தாவீதை குறித்து பார்க்கிற பொழுது தாவீது சொல்லுகிறார், நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமது அடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்துக்கு தப்புவிக்கிறவர் என்று சொல்லி தாவீது ராஜா சொல்லுகிறார். தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையிலும் கூட அவர் அநேக யுத்தங்களை செய்தவர். நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். கோலியாத்தோடு அவர் யுத்தம் பண்ணினவர். இன்னும் கூட அமலேக்கியர், அம்மோன் புத்திரர், சீரியர், இப்படி நிறைய எதிரிகளோடு அவர் யுத்தம் பண்ணினவர். தாவீது எல்லா யுத்தத்திலும் ஆண்டவர் தாவீதுக்கு வெற்றியை கொடுத்தார். தாவீது சென்ற இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. இப்படியாக தாவீதும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார். எந்த காரியத்திலும் அவர் என்ன செய்தார்? எல்லா சத்துருக்களுக்கு மத்தியிலும் கூட அவர் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை. எத்தனையோ யுத்தங்களை செய்தாலும் கர்த்தர் தாவீதோடு இருந்து எல்லா காரியத்திலும் தாவீதுக்கு ஆண்டவர் வெற்றியை கொடுத்தார். அது மட்டுமல்ல, பவுல் சொல்லுகிறார், நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பவுலினுடைய வாழ்க்கையிலே அவரும் ஊழியத்தின் நிமித்தமாக அநேக கஷ்டங்களையும் பாடுகளையும் அவர் கடந்து செல்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு வெற்றியை கொடுக்கிற தேவன், ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன். அவரை சார்ந்திருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு, அவரை நம்பி இருக்கிற அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவர்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஜெயமாய் மாற்றுகிறார். ஒருவேளை இந்த காலை வேளையிலும் கூட நீங்களும் கூட சோர்ந்து போய் இருக்கலாம். என்னுடைய படிப்பிலே ஒருவேளை நான் தோல்வி அடைந்து விட்டேன், என்னுடைய வியாபாரத்திலே, என்னுடைய தொழிலிலே, குடும்ப வாழ்க்கையிலும் கூட நான் தோல்வி அடைந்து விட்டேன் என்று சொல்லி கலங்கி போயிருக்கலாம். ஆண்டவர் தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிற தேவன், நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். ஒரு சின்ன ஒரு கதையை வாசித்தேன். உண்மையாகவே அது நம்மை உற்சாகப்படுத்துவதாக இருக்கும். அமெரிக்காவில் மிசிசிபி மாகாணத்தில் 1993ஆம் வருஷம் ஒரு மேயர் தேர்தல் நடந்துச்சுது. அதில் ஒரு மனிதர், ஒரு கருப்பு இன மனிதர், சார்லி லூயிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கருப்பு இன மனிதர் அந்த தேர்தலில் மேயராக போட்டியிடுகிறார். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அவர் என்ன செய்கிறார்? மேயராக போட்டியிடுகிறார்.
அந்த தேர்தலிலே அவர் தோற்று போனார். ஒரு வாக்கு வித்தியாசத்திலே அவர் தோற்று போனார். அவர் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்த ஒரு மனிதன். ஆண்டவர் எனக்கு வெற்றி தருவார் என்று சொல்லி அவர் நம்பிக்கையோடு எதிர்த்து போராடி அந்த தேர்தலிலே நின்று இறுதியாக ஒரு வாக்கு வித்தியாசத்திலே அவர் தோற்று போய்விட்டார் என்று அறிவிக்கப்பட்டது. உடனே அவர் நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்கிறார். ஆனாலும் அவருக்கு நம்பிக்கை இல்லை. அது நம் தோற்றது தான், நமக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்பு இல்லை என்று சொல்லி அவர் என்ன செய்து விட்டார்? தனிமையிலே தன்னுடைய நாட்களை கழிப்பதற்காக அவர் கடந்து சென்று விட்டார். இப்படி அவர் ஒரு இடத்திலே ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிற வேளையிலே அவருக்கு ஒரு செய்தி வருகிறது. நீதிமன்றத்திலே அதை விசாரிக்கிற பொழுது, அந்த வழக்கை விசாரிக்கிற பொழுது 3 ஓட்டுகள் கள்ள ஓட்டுகள் போட்டு அவர் ஜெயித்ததினாலே அது கண்டுபிடிக்கப்பட்டு மீண்டுமாக இந்த சார்லி லூயிஸ் என்பவர் வெற்றி பெற்றதாக நீதிமன்றம் அறிவித்ததாம். அவரால் நம்பவே முடியவில்லை. அவர் மிகவும் ஆச்சரியப்பட்டார். அவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. நான் ஆண்டவரை நம்பினேன், ஆண்டவர் என்னை நான் கைவிடவில்லை என்று சொல்லி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாராம். நம்முடைய ஆண்டவர் தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிற தேவன். எத்தனையோ மக்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவங்க தோல்வியின் பாதையிலே சென்று கொண்டிருந்த மக்கள் கர்த்தரை நம்பி மீண்டுமாக அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? வாழ்க்கையிலே வெற்றியை பெற்று உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறதுனாலே நாமும் கூட கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த காரியத்திலே தோல்வி அடைந்திருந்தாலும் மீண்டுமாக நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பொழுது, ஜெயங்கொடுக்கிற தேவனை நாம் நம்புகிற பொழுது, அவரை மீண்டுமாக அவரை நோக்கி பார்க்கிற பொழுது ஆண்டவர் தோல்வியை வெற்றியாய் மாற்றுகிற தேவன். ஆண்டவரும் கூட சிலுவை மரணத்திலே அவர் மரித்த பொழுது அந்த யூதர்கள் மற்றும் அந்த எல்லா மக்களும் நினைத்தார்கள், இதோடு ஆண்டவருடைய சரித்திரம் முடிந்து விட்டது, அவர் தோல்வி அடைந்து விட்டார் என்று சொல்லிதான் எல்லாரும் அவரை நினைத்தார்கள். அவரை அடக்கமும் பண்ணி ஆகிவிட்டது, அவர் மரித்து அவரை அடக்கமும் பண்ணிவிட்டது, இதோடு அவருடைய சரித்திரம் முடிந்தது என்று சொல்லிதான் நினைத்தார்கள். ஆனாலும் கூட நம்முடைய ஆண்டவர் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து அவர் தோல்வியை ஜெயமாக வெற்றியாக மாற பண்ணினார். நாமும் கூட அந்த ஆண்டவரை விசுவாசிக்கிற பொழுது நம்முடைய தோல்வி வாழ்க்கையை ஆண்டவர் வெற்றி வாழ்க்கையாக மாற்றுவார். சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம், கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது, தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை அவர் உயர்த்துகிறார். சங்கீதம் 75ஆம் சங்கீதம் 6-7 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து நமக்கு ஜெயம் வராது. நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர் நம்முடைய தேவன் தான். சிலர் குறுக்கு வழியில அங்க ஓடி இங்க ஓடி எப்படியாவது நம்ம வெற்றி பெறணும், எப்படியாவது ஜெயம் பெறணும்னு சொல்லி நினைக்கிறது உண்டு. ஆனால் வசனம் சொல்லுகிறது, கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து நமக்கு ஜெயம் வராது. நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இந்த காலை வேளையிலே கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, என்னுடைய தோல்வி வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையாக மாற்றும், என் காரியம் ஜெயமாய் மாறட்டும். எந்தெந்த காரியத்திலே நான் தோல்வியடைந்து துவண்டு போய் இருக்கிறேன், ஆண்டவரே எந்த காரியத்திலே எனக்கு அற்புதம் செய்யுங்க, எனக்கு வெற்றியை தாரும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே கேட்போம். நிச்சயமாக நம்முடைய ஆண்டவர் தோல்வியை வெற்றியாய் மாற்றுகிறவர். ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுத்து நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன், எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, வாழ்க்கையிலே நான் தோற்று போய் விட்டேனே என்று சொல்லி ஆண்டவரே கலங்கி கொண்டிருக்கிற மக்களுடைய கலக்கத்தை மாற்றி மீண்டுமாக ஆண்டவரே அவர்கள் வெற்றி பெற, மீண்டுமாக அவர்கள் எழும்பி ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.